விதிமீறல் அத்துமீறல்கள்லாம் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த சிந்தனை என்பது எந்த அளவுக்கு போய் கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் தான் ஃப்ரீ ஹேண்டா எடுத்து நம்ம என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வன்முறைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்கு பின்னாடி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது நீங்க சொன்னது போல இந்த அமைப்பை திமுக தான் இருக்கு அப்படின்னு சொல்ற போது எதுக்காக அந்த அமைப்பை திமுக இது பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசால எதற்காக இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியலன்னு பாக்குறீங்க? என்னன்னு சொன்னா எப்பவுமே காவல்துறையை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிறது தான் எல்லா அரசுகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு அன்ரிட்டன் ரூல். அப்போ காவல்துறை இவ்வளோ தவறானவர்கள் இருக்கும்போது அவங்கள களை எடுக்கிறது, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவர்கள் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது, உயர்நீதிமன்றம் எந்த விதமான அதற்கான ஒரு தொகையை அவங்களுக்கு ஃபைனாக போட்டாங்கன்னா அதை அவங்கள்ட்டேருந்து வசூல் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களில் செய்கிறதே இல்லை. இன்னைக்கு கூட பாருங்கள் 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் முடியாமலே இருக்குது அந்த வழக்கு. அந்த வழக்கில் நீதித்துறை நடுவரும் கூட தவறு பண்ணாங்க. அந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தகவல் போய் அவங்க சரின்னு சொன்ன பின்னால தான் நடந்திருக்குன்னும் போது அவர்களை குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவே இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த சம்பவம் வெறும் திருப்புவனம் காவல்துறையில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோ லெவலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளரையோ அல்லது போலீஸ் துறையிலையோ பண்ணியிருக்காங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமே அல்ல. ஏன்னு சொன்னால் ஒருத்தர் எவ்வளோ விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும், உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறது, 44 காயங்களை பண்ணுறதுக்கு நிச்சயமாக மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் இல்லாமல் இது நடக்காது. எல்லா காவல்துறை வன்முறைகள்லையும், எல்லா கஸ்டோடியல் வயலன்ஸ்லையும், எல்லா கஸ்டோடியல் டார்ச்சர்லையும், கஸ்டோடியல் டெத் கேஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் அதிகாரிகளை தொடுவதே இல்லை.